நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். லீடர் இருந்தாலும் செலவு பண்ணி அவர் தான் நம்ம அவமானம் இதான் ஒன்றில் ஜெயிச்சிட்டோம்னா ஓகே அப்படின்னு ஒரு மரியாதை தான். ஜெயிச்சு இவர் ஒன்றும் பிடுங்க போகிறதில்ல, இவர் சட்டசபைக்கே போக போகிறதில்ல, அது வேறு விஷயம். விஜய் அதான் அந்த தலைவன்ற அந்த தொண்டர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தலைவன் தான் விஜய். அதனால் அவருடைய தாட் அவர் கிரைம் இவங்க கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதுக்கு டக்குன்னு பிஜேபியிலேருந்து எடுத்துட்டால் நம்ம கிரைம் பண்ணவனை செலக்ட் பண்ண மாதிரி ஆச்சு. எளிதாக இருக்குது. கட்சியிலும் பிரச்சாரம் பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் போயிருக்கு. இந்த தற்கொலைகள்னால தான் தமிழ்நாட்டுக்கே பிரச்சனை. இப்போ திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போகும்போது இந்த பயம் அவங்களுக்கு வர மாட்டேங்குது. எடப்பாடியார் வேன் எடுத்துகிட்டு ஊர் ஊராக சுற்றுறாரு, அவரை பார்த்தா வர மாட்டேங்குது. மீதி கட்சி தலைவர்கள்லாம் சுற்றும் போது தான் இந்த பிரச்சனை வர மாட்டேங்குது. ஏன் தாவேக்காவுக்கு மட்டும் வருது அப்படின்னா தாவேக்கா மேலே தான் ஏதாவது பிரச்சனை இருக்குது. நீங்கள் சொன்ன சீனியர் ஜேர்னலிஸ்ட்லாம் சொல்கிறாங்கன்னா பயம் இருக்கிறேன்னு சொல்கிறது உண்மை தான். அதுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி பயம்தான். கேடு கெட்டவன் கேவலமானவன் எல்லாத்தையும் பார்த்து தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. வேணும்னு சொல்லி எதெல்லாம் ஒதுக்குவாங்களோ அதெல்லாம் வேணும்னு சொல்லி எடுத்து எல்லா விதமான ஆட்களும் நமக்கு வேணும். பிக் பாக்கெட்லேருந்து தாலி இருக்கிறவன் கேஸ் இருக்கு. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சே அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் சார். வணக்கம்மா. விஜய் இப்போ 2 தொகுதியில போட்டியிடுற விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா ஒண்ணு பெரம்பூர் சொல்லியிருக்காங்க, இன்னொன்று திருச்சி சொல்லியிருக்காங்க. அவங்க இதுல ஒரு தொகுதி அவங்க சூஸ் பண்றதுக்கு காரணம் கிறிஸ்டியானிட்டி உள்ள ஒரு அந்த ஆட்கள் எல்லாம் அவங்களுக்கு ஓட் போடுவாங்க அப்படிங்கறத நம்பி தான் இப்படி ஒரு தொகுதியை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் 2 தொகுதியில எந்த தொகுதியில அவர் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க சார்? ஏம்மா 2 தொகுதியில் ஜெயிக்கக்கூடாதுன்றீங்களா? நீங்களே எப்படி சொன்னீங்கன்னா அப்படிமா அவரே நம்பலை அப்படிங்கும்போது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா அவர் கிறிஸ்டியானிட்டின்னு கிடையாது. சர்வதேச அளவில் கிறிஸ்டினோ முஸ்லீமோ இந்துவோ ஜெயினோ யாராக இருந்தாலும் அது எல்லா இதுலேயுமே தற்குறிகள் தனியாக இருப்பாங்க. அந்த எண்ணிக்கை எதில் அதிகமாக இருக்கோ அதை பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காரு. இந்த 2 தொகுதியிலையும் இருக்காங்க அப்படின்னு நம்பியிருக்காரு. ஆனால் அது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்ன நடந்துச்சு, எவ்வளோ தற்கொலை இருக்கான், பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அந்த சந்தேகம் அவருக்கே இருக்குது. சர்வேன்றாங்க, நம்மகிட்ட பொய் சொல்லி கொண்டு போய் கிணத்துல தள்ளி விட்டாங்கலாம் என்ன பண்ணுறது, 2ல் போடுவோம் அப்படின்னு போட்டிருக்காப்புல. எலெக்ஷன் முடிஞ்சோடனே 2லேயுமே பொங்காயிரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. பார்க்கலாம். சென்னை திமுகவோட ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லி எப்போதுமே ஒரு பேச்சு இருக்கு சார். ஆனா இந்த கோட்டையில இப்போ விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறதாவும், அங்க இருக்கிற மக்கள்லாம் இப்போ விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் பேசப்பட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது கோட்டைன்றது எல்லா ஊர்லேயும் இருக்குமா. செஞ்சி கோட்டை போயிருக்கீங்களா? நீங்கள் எந்த கோட்டை போயிருக்கீங்க சொல்லுங்கள்? செஞ்சி கோட்டை போயிருக்கீங்க. வேலூர் கோட்டை போயிருக்கீங்களா? போயிருக்க மாட்டீங்க. ஒரு வேலை போயிருக்கீங்க. செஞ்சி கோட்டை போயிருக்கீங்க. அது செஞ்சி கோட்டைன்றது செஞ்சியில் உள்ள கோட்டை தான். இப்போ நீங்கள் போனதுனால உங்கள் கோட்டை ஆகிடாதுல்ல. நீங்கள் ஒரு நாள் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சுற்றி பார்த்துட்டு 2 பாப்கார்ன் வாங்கி தின்னுட்டு வந்துடுவீங்க. அந்த கோட்டைக்கு நிறையா பேர் வருவாங்க. அதனால் கோட்டை உங்கள் கோட்டைன்னு ஆகிடாது ஒரு நாள் சுற்றி பார்க்குறதுனால. அதனால் இந்த எலெக்ஷனுக்காக அந்த கோட்டைக்குள்ளே தம்பி சுற்றி பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டு போயிடுவார். 24ஆம் தேதிக்கு அப்புறம் அங்கே வரமாட்டார். இதுக்கு முன்னாடியே அந்த கோட்டைக்கு அவர் வந்திருக்க மாட்டார். இனிமேயும் வரமாட்டார் 24க்கு அப்புறம். இன்னும் சிலர் அவர் 2 தொகுதியை சூஸ் பண்ணதுக்கான காரணம் கண்டிப்பாக நான் 2த்துலேயும் ஜெயிக்க மாட்டேன், ஏதோ 1ல் நான் ஜெயிச்சுட்டு போவேன், அதுக்காக நான் 2த்துலேயும் சேர்த்து கூட நான் போட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனைனால. ஆமாம், அதுதான் தோற்றுருவோன்றதுக்காக தான் அவர் இதில் பண்ணி வைக்கிறார். ஒரு ஆஸ் அ லீடராக 2 தொகுதி இப்படி சூஸ் பண்ணுறதே தப்புன்னு கூட இன்னும் சிலர்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. இல்லை, தப்புன்னு கிடையாது. லீடர் இருந்தாலும் செலவு பண்ணி அவரை தான் நம்ம அவமானப்படணும். ஏதாவது ஒன்றில் ஜெயிச்சிட்டோம்னா ஓகே அப்படின்னு ஒரு மரியாதை தானே. ஜெயிச்சு இவர் ஒன்றும் பிடுங்க போகிறதில்ல, இவர் சட்டசபைக்கே போக போகிறதில்ல, அது வேறு விஷயம். புரியுதா உங்களுக்கு? ஆனாலும் தோற்றுறக்கூடாது அப்படின்ற ஒரு அதே அவமானம் இல்லையா? 2 இடத்துல நிற்கிறோம், 1ல் தோற்றுட்டோம் அப்படின்னா உனக்கு செல்வாக்கு இல்லைன்னு தானே அர்த்தம். அப்புறம் எதுக்கு 2ல் போட்டி போடுவேன் அப்படின்னு எல்லோரும் கேட்பேன். விஜய் அதான் அந்த தலைவன்ற அந்த தொண்டர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தலைவன் தான் விஜய். அதனால் அவருடைய தாட் அவ்வளோதான், திங்கிங் அவ்வளோதான். அவர் வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மேலே நிறைய எதிர்பார்ப்பு இருந்த சிலரும் கூட வேட்பாளர் பட்டியல் பார்த்ததுக்கு அப்புறம் மற்றவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையோ, ஏன்னா கட்சியிலே இருந்தவங்களுக்கு சீட்டு கொடுக்காம மாற்றுக் கட்சியினருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல சார்? ஏன் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு கஞ்சா வியாபாரி ஒருத்தன் அன்றைக்கி தான் 2 நாளைக்கு முன்னாடி பெயில் எடுத்து கொடுத்துருக்காங்க அவனுக்கு சீட்டு. அப்புறம் இன்னொருத்தன் இந்த காலேஜ் ஓனர் இப்போ ஒருத்தருக்கான், அவெல்லாம் இப்போ இன்னொரு பொம்பளையெல்லாம் என்னென்னமோ பண்ணியிருக்கான் வீடு புகுந்து. அவனெல்லாம் கொடுக்கலையா கட்சிக்காரன்? அவன் கட்சிக்காரன் தானே.
புரியுதா? இன்னொருத்தன் வந்து இந்த போடியிலேயோ தேனியிலேயோ ஒருத்தன் இருக்கான், சாதி வெறியன்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அவனே சொல்கிறான். அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. அவங்க எல்லாமே கட்சிக்காரங்க தானே. அதனால் நீங்கள் பாகுபாடு பார்க்கக்கூடாது. இப்போ ஆதவர்ஜனா கட்சிக்கு இல்லையா? அப்புறம் என்ன? அந்த இந்த ஐஆர்எஸ் யார் பேர் என்ன? கம்பேரிட்டிவ்லி சொல்றோம் சார். கம்பேரிட்டிவ்ல கொடுத்துட்டு இருக்கவங்களுக்கு தானம்மா கொடுக்க முடியும். எல்லாருக்கும் ரோட்டில் போகிறவங்களுக்குலாம் கட்சிக்காரங்க கொடுத்துட முடியுமா? ஸோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க, கட்சிக்காரங்கள் கொடுத்துருக்காங்க. தேடி ஜெயிலில் பெயில் எடுத்துலாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே அவர் கட்சிக்காரனுக்கு கொடுக்க முடியும் சொல்லுங்கள். ஸோ அந்த கஞ்சா வியாபாரி அவன் சின்ன பையன் தான், நல்ல ஒரு திறமையான ஆள். அப்புறம் இன்னொருத்தன் வந்து இதில் அவனுக்கு மிஸ் பண்ணிட்டாங்க, அவனுக்கு அதுதான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒருத்தன் யூடியூப்லேயே இந்த இதிலெல்லாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தான். இப்போ அவன் ஏதோ ஒரு பாலியல் வழக்கில் அவனை பிடிச்சிட்டாங்க. அவனுக்கு மட்டும்தான் கொடுக்கல. அவன் ஏன்னா சீட்டு கொடுக்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் ஆகிட்டான். இதெல்லாம் வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்றதுனால. அண்ட் வந்து இதே மாதிரி கிரைம் பண்ணவங்களுக்கு, பிஜேபியில இருந்து வந்தவங்களுக்கு, இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் விஜய் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி சீட் முழுக்க முழுக்க கிரைம் பண்ணவங்க இவங்க கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதுக்கு டக்குன்னு பிஜேபியிலேருந்து எடுத்துட்டா நம்ம கிரைம் பண்ணவனை செலக்ட் பண்ண மாதிரி ஆச்சு. எளிதாக இருக்கும்ல. விஜயில் இருக்கிறவன் 75% அப்படி தான். முலாமாரி முடிச்ச விக்கி, கட்ட பஞ்சாயத்து ரவுடிகள் தான் அண்ணாமலை செலக்ட் பண்ணாப்புல. அதை கொஞ்சத்தை இவர் பேர்த்து எடுத்துட்டாப்புல. சில ரவுடிகள், சில கஞ்சா வியாபாரிகளை இவர் எடுத்து கொடுத்துருக்காரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் செஞ்சிருக்காரு. அந்த பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திமுகவில் இருக்கிறவங்களும் கூட பாதி பேர் வந்து மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்க தானே இப்போ பெரிய பெரிய லீடராக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது எப்படி அரசியல் வந்து கட்சியிலேருந்து வந்தவங்கம்மா. இதில் வந்து பிஜேபின்றது அரசியல் கட்சியாக இப்போ தானே வந்திருக்கு. அவன் பூராமே ரவுடியாக இருக்கான். அவன் பூரா எல்லாரும் மேலே கேஸ் இருக்குல்ல. கொலை கேஸ் இருக்குது, பாலியல் வன்கொடுமை கேஸ் இருக்குது, கஞ்சா வித்த கேஸ் இருக்குது, சாதி சண்டை இழுத்த கேஸ் இருக்குது. இப்படி இருக்குல்ல. அந்த மாதிரியா இருக்குது. ஏடிஎம்கேலையும் டிஎம்கேலையும் அப்படி இருக்காது. இப்போ வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் விஜய் வந்துட்டு திருச்சியில் வந்துட்டு வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறாங்க. அதுக்காக முன்கூட்டியே செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு எங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும், பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே முன்கூட்டியே தான் கேட்பாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சக்கப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. எல்லாருமே முன்னாடி தான் கேட்பாங்க. நீ என்னமோ அதிசயமாக கேட்குற மாதிரி, இவனா எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் முன்னாடி போட்டு 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் இது பண்ண முடியும். இப்போ செலிபிரிட்டின்னு இருக்காங்க. அதே மாதிரி சாதாரணமாக அந்த இப்போ சுயேட்சையாக நிற்கிறவங்களாம் தேவையில்லை. சும்மா ஒரு லெட்டர் ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள், கூட்டம் கூடுற ஆட்கள்லாம் அப்படி பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு அவருக்கு செங்கோட்டையன் ப்ரொசீஜர் தெரியுன்றதுனால போய் கொடுத்துருக்காரு. வேறு என்ன? தேர்தல் நெருங்கிட்டு இருக்க இந்த டைம்ல வந்துட்டு எல்லாருமே அவங்களோட பிரச்சாரத்தை வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறோம். அண்ட் வந்து திமுக வந்துட்டு அவங்களோட பிரச்சாரத்துல எந்த அளவுக்கு இருக்காங்க, நீங்க அவங்க வின் பண்றதுக்கு வந்து ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் அவங்க வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுங்கள். எல்லாருமே இப்போ எடப்பாடியார் எடுத்தாலும் அவர் தமிழிசையெல்லாம் அன்றைக்கி பாருங்கள் வைரலாக போச்சு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழிசையும் ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்களாம் இறங்கிட்டாங்க. அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க இறங்கிட்டாங்க. அதே மாதிரி திமுகவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைக்கி பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. எல்லாம் பண்ணிட்டு எல்லா கட்சியிலேயும் தான் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. அந்த தற்குறிகள்னால தான் தமிழ்நாட்டுக்கே பிரச்சனை. ஸோ அது அப்படி போக போக என்னன்னு தெரியும். 2024 வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கணும், 20 நாளைக்கு. அதுக்கப்புறம் அவங்க அவ்வளோதான், வரமாட்டாங்க. இன்னும் பலர், அதாவது சீனியர் ஜேர்னலிஸ்ட் மற்றவங்க எல்லாருமே கூட ஒரு சிலர் வந்து சொல்ற விஷயம் என்னன்னா, உண்மையிலேயே வந்துட்டு டிவிகேவை பார்க்கும் பொழுது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வந்து ஒரு நிச்சயமான ஒரு பயம் இருக்கு. பயம் இருக்கிறதுனால தான் வந்துட்டு இன்னும் விஜய் வந்து பேசப்பட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே சார். அதுதான்மா நான் என்ன சொன்னேன். இப்போ முதல்ல ஒன்று சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா? இப்போ நீங்கள் கீழே இறங்கி போனீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்ல, அவங்கள நம்ம அப்படி சொல்லலை. 2 தெருநாய் உங்களை துரத்துச்சுன்னா நீங்கள் பயந்து தான் ஆகணும். யாராக இருந்தாலும், கேமராமேனாக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், இதே நானாக இருந்தாலும், இந்த வீட்லேயே இருந்தால் கூட வெளியில் போய் வெறி பிடிச்சி 2 பேர் இப்போ உருன்னு சவுண்டு போட்டால் நம்ம ஒதுங்கி நிற்கணும், இல்லை வீட்டுக்குள்ளே வந்துடணும், இல்லை பார்த்து சேஃப்டியாக தான் போகும். அதுவும் பயம்தான். பயத்தில் பல விதம் இருக்குது. புரியுதா? இது எந்த மாதிரி பயம்ன்றது நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சியில் இருக்கிறவங்க தான் வந்துட்டு இப்போ போலீஸாக இருக்கட்டும், தேர்தல் ஆணையத்துக்காக இருக்கட்டும், அந்த ஒரு அத்தாரிட்டி வந்து இவங்க தான் கொடுக்க முடியும் இல்லையா சார்? அப்போது இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு வரணும், இப்போ விஜய் பிரச்சாரம் பண்ணுறாங்க, அந்த இடத்துல வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் தான் போய் ப்ரொடெக்ஷன் பண்ணணும். எதுக்குமா இப்போ விஜய், இப்போ திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போகும்போது இந்த பயம் உங்களுக்கு வர மாட்டேங்குது. எடப்பாடியார் வேன் எடுத்துகிட்டு ஊர் ஊராக சுற்றுறாரு, அவரை பார்த்தா வர மாட்டேங்குது. மீதி கட்சி தலைவர்கள்லாம் சுற்றும் போதெல்லாம் இந்த பிரச்சனை வர மாட்டேங்குது. ஏன் தாவேக்காவுக்கு மட்டும் வருது அப்படின்னா, தாவேக்கா மேலே தான் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதை தான் முதல்ல பார்க்கணுமே தவிர வேறு யாருக்குமே வராத பிரச்சனை இவங்களுக்கு வருது அப்படின்னா, இவங்க தற்கொலைத்தனமான வேலைகளை தலைவனும் செய்கிறான், தொண்டனும் செய்கிறான்றது தான் பிரச்சனை. புரியுதா? அப்படி இருக்கும்போது அவங்கள தான் திருத்தணுமே தவிர, இந்த ஏதோ ஒரு பழமொழி சொல்லி ஆட தெரியாதவர்களுக்கு தெரு கோணலாக இருக்குன்னு கதையாக தான் இவங்க கதை. அது மாதிரி டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறேன், எங்கே வேணாலும் ஆடுவாங்க. என்ன ஆட தெரிலன்னா, இல்லை இது தெரு கொஞ்சம் கிராஸாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால தான் எனக்கு ஆட்டம் வரலன்ற கதை தான் இது. புரியுதா உங்களுக்கு?
ஸோ அந்த மாதிரி தான் இவங்க கணக்கில் எடுக்க முடியாது. கணக்கில் எடுக்க முடியாது. இந்த 24ஆம் தேதி வரைக்கும் அவங்க ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் வந்து நீங்கள் சொன்ன சீனியர் ஜேர்னலிஸ்ட்லாம் சொல்கிறாங்கல்ல, பயம் இருக்கிறேன்னு சொல்கிறது உண்மை தான். அதுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பயம்தான். மத்தபடி இவங்க ரொம்ப வந்துருவாங்களோ, இவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னு இல்லை. அதாவது எப்படின்னா, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிக வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதெல்லாம் வேற விஷயம். ஆனால் இது ஆபத்தான மிருகங்கள்ன்றதுனால தான் நம்ம அச்சப்பட வேண்டியது. அண்ட் வந்து விஜயோட வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிருந்தாங்க இல்லையா சார்? அவங்களோட வேட்பாளர்களுக்கு வந்து பாதி பேருக்கு மேல வந்து நாமினேஷன்னா என்னன்னு தெரியாதுன்னும், நாமினேஷன் பண்ணவே தெரியாதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து யாருக்குமே தெரியாது. அந்த செங்கோட்டையன் அவர் கூட இருக்கிறவங்கள தவிர வேறு யாருக்குமே. விஜய்க்கு தெரியுமா? விஜய் வெப்ப தான். அப்புறம் அப்போ இது கீழே இருக்கவங்களுக்கு என்ன தெரியும்? பட் நாமினேஷன் பண்ணவே தெரியாதுன்ற பட்சத்துல எப்படி சார் அவங்கள அது வந்து அங்கே select இது பண்ணிருப்பாங்க? இருப்பாங்கம்மா. இப்போ நீங்களே இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் போய் தாசில்தார் ஆஃபீஸில் ரேஷன் கார்டுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணால் கூட வாசலில் ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. அவங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா, இல்லை 20 ரூபா 50 ரூபா வாங்கிடுவாங்க. ஊருக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு அவங்க தான் ஃபில்அப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். அவங்களுக்கு இப்போ இவங்களுக்கு ஏற்கனவே எதுவுமே ஃபில்அப் பண்ண தெரியாதுன்ற மாதிரி, நீங்கள் காலேஜ் அப்ளிகேஷனே வாங்கிட்டு பல பேர் உட்காந்து +2 முடித்த பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா, அதை ஃபில்அப் பண்ண தெரியாது. அதை கொண்டு போய் யார்ட்டையா காமிச்சு சந்தேகம் கேட்டு தான் ஃபில்அப் பண்ணுவாங்க. இல்லைன்னா மாற்றி ஈத்தி எழுதி வச்சுருவாங்க. அது இருக்கிறது தான், சகஜம்தான். அது வந்து தேர்தலில் நாமினேஷன் ஃபார்மில் என்னென்ன கேட்பாங்க, அது எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள். அரசியல் கட்சினா அங்கே கூட பிஏக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அரசியல் கட்சியில் இருப்பவர்களுக்கே அது கஷ்டம்தான். அது இவங்களாம் சின்ன பையன் சும்மா இது போட்டு சரக்கை போட்டு கஞ்சா போட்டு சுற்றிட்டு இருந்தவனுக்கு அவனுக்கு எப்படி தெரியும்? ஸோ அதனால் எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. அது இவங்க சும்மா ரொம்ப தற்கொலைங்கும் போது ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. அண்ட் வந்து விஜய் அறிவிச்ச அந்த வேட்பாளர் பட்டியல் வந்துட்டு சாதியினோட ஒரு அடிப்படையில தான் வந்துட்டு அவர் வந்து வேட்பாளர் பட்டியலே அறிவிச்சிருக்காங்க. சாதி மதம் மற்ற அரசியல்னு சொன்னாலும் கூட, ஆனா அவர் வந்து ஜாதிலாம் பார்த்து தான் வந்துட்டு ஜாதியெல்லாம் பார்க்கல. ஜாதி, மத, இன, மொழி எல்லாத்தையும் பார்த்து, கேடு கெட்டவன், கேவலமானவன் எல்லாத்தையும் பார்த்து தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. வேணும்னு சொல்லி எதெல்லாம் ஒதுக்குவாங்களோ அதெல்லாம் வேணும்னு சொல்லி எடுத்து வச்சுருக்காரு. எல்லா விதமான ஆட்களும் நமக்கு வேணும். பிட் பாக்கெட்லேருந்து தாலி இருக்கிறவன் கேஸ் இருக்குது, எஃப்ஐஆர் இருக்குது. பெண்களை அப்யூஸ் பண்ணவன் எஃப்ஐஆரோடு இருக்குது ஒருத்தன்லாம். இந்த தஞ்சை பக்கத்தில் ஒருத்தன். அதுக்கப்புறம் கஞ்சா வியாபாரி இருக்கான். எல்லா விதமும் அவர் அதை தான் நினைக்கிறாரு. எல்லா தரப்பு மக்களையும் நம்ம ஆதரிக்கணும். அவர் என்ன ஆங்கிளில் போகிறாருன்னா, இப்போ ஒரு கஞ்சா விற்கிறான்னு ஒருத்தன் தூக்கி எம்எல்ஏ ஆக்கிட்டான்னா அதுக்கப்புறம் அவன் கஞ்சா விற்பானா? அப்போ நமக்கு ப்ளஸ் தானே. ஒருத்தனை திருத்துறோம்ல நம்ம அப்படின்ற ஆங்கிளில் போகிறார். இப்போ ஒருத்தன் பாலியல் வன்கொடுமை பண்ணுறவன் ஒரு பொண்ணையை விட மாட்டான் அப்படிங்கும்போது அவனை எம்எல்ஏ ஆகிட்டான்னா முழு நேரம் கட்சி பணி அது இதுன்னு இருக்கும்போது அவன் டைவர்ட் ஆவான்ல, அதில் இறங்க மாட்டான்ல. அந்த மாதிரி ஆங்கிளில் போகிறாரு. அவர் வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் போய் இது பண்ணுறாரு. உங்களோட கணிப்புப்படி இந்த 2 தொகுதியில விஜய் ஏதாவது ஒண்ணு ஜெயிப்பார்னா எது சொல்லுவீங்க சார்? அது தெரியலம்மா, அது சொல்ல முடியாது. பெரம்பூரில் கொஞ்சம் ஜெயிக்க மாட்டாப்ப ஓட்டுகள் நிறையா வரும். அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து ஓட்டு போட்டவொடனே 5 வருஷம் கழித்து நம்ம ஏன்டா போட்டோன்னு கையை அடுப்பில் வச்சு கறிக்கிடுவான். இவ்வளோ கேவலமானவனாண்ணா அப்படின்னு சொல்லி அவன் குடும்பத்திலே ஏற்றுக்க மாட்டான். நீ இப்படி தாண்டா இருந்த, ரொம்ப மோசமாக இருந்த, மற்ற ரகமாக, இப்போ தான் நீ மனுஷனாக மாறி இருக்கேன்னு 5 வருஷங்கள் சொல்லும்போது, அவங்க பிள்ளைங்க வளர்ந்து சொல்லும்போது, இப்படி ஒரு தகப்பனா நீ, அதுக்கு நீ தகப்பனா எல்லாமே இருந்திருக்கலாம், அவனுக்கு போய் ஓட்டு போட்டிருக்கே அப்படின்ற மாதிரி எப்போனா ஃப்யூச்சரில் புரியும் போது அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஓட்டு போட்டவன் அந்த மாதிரி தான் அதை பார்க்க வேண்டியது. நேரத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.